இப்போ விக்னேஷ் விக்னேஷ் சிவன் தரப்புலேருந்து கால் பண்ணி அவங்ககிட்ட கேட்டப்போ நாங்கள் வச்சிருக்க டைட்டில் ஆச்சு உங்கள்கிட்ட எப்படி இருந்திருக்குங்கிற மாதிரி ஒரு மாதிரி திமுறாக பேசியிருக்காங்க. இவருக்கு திமுறா பேசணுன்னே ஸோ ஏன் அதை ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ட்ரேட்மார்க்லேயும் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது ஆல் ஓவர் இந்தியா ஆல்ரெடி பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் நேமை வந்து வேற யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது ட்ரேட்மார்க்கோட ரூல்ஸ். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு. இந்த டைட்டில் வந்து நான் முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், இவங்க இப்போ இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த டைட்டிலை ரிமூவ் பண்ணணும், இல்லாட்டி படத்தை பேன் பண்ணணும், படத்தை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேஸ் போட்டிருந்தாங்க. ஒரு டைட்டில்ங்கிறது நம்ம ஃபிலிமோட நேம் அப்படின்றத சொல்கிறோம். ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டா நமக்கு கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நீங்கள் கோர்ட்டை நீங்கள் அணுகும் பொழுது இப்போ என்னன்னா அவங்க வந்து கடுப்பாயிட்டாங்க. ஏன்னா நான் லீகல் நோட்டீஸ் தான் கொடுத்தேன், நீ கோர்ட்டுக்கு போய் இது பண்ணுறியான்னு கடுப்பாக என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே கேஸ் போட்டு பர்மனெண்ட்டாக இந்த டைட்டில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ப்ரொடியூசரோ இல்லை ஒரு டைரக்டரோ அந்த படத்தோட டைட்டில் ட்ரேட்மார்க் கீழே வச்சிருந்தாங்கன்னா அவங்க லீகல் ரைட்ஸை யாருக்கு எகென்ஸ்டாக வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஹாய் மேம். ஹாய், சொல்லுங்க மேம். நம்ம லாஸ்ட்டாக பண்ண டிஸ்கஷனில் நிறைய பிரபலமான சர்ச்சைகள் எடுத்து அதுக்கு பின்னாடி இருக்க லீகல் விஷயங்கள்லாம் பேசணும். ஆனால் அந்த வீடியோவில் நம்ம அடுத்து என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோங்கிறதுக்கான ஒரு லீடு கொடுத்துருப்போம். ஞாபகம் இருக்கா மேம்? ஞாபகம் இருக்கே. என்ன பிரச்சனை மேம்? டைட்டில் பற்றின பிரச்சனை. ஆமாம் மேம், டைட்டில் பிரச்சனை தான். நம்ம தமிழ் சினிமாவும் இந்த டைட்டில் பிரச்சனையும் பிரிக்கவே முடியாது. அடிக்கடி ஏதாவது பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி தான் இந்த வீடியோவில் வந்து சில டைட்டில் பிரச்சனைகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ் டவுன் சொல்லிட்டு வந்துடுறேன் மேம். சொல்லிட்டு வாங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் அதை தாண்டி உங்களுக்கு தெரியாத நிறைய லீகல் விஷயங்களும் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மேம், சர்ச்சைக்குள்ளே போயிடலாமா மேம்? காசிப்னா ரொம்ப நல்லா இருக்குமே பேசுறதுக்கு. மேம், நம்ம தனுஷ் படம் கடைசியாக என்ன படம் வந்து ஞாபகம் இருக்கா மேம்? இல்லையே மேம். இப்போ லாஸ்ட்டாக ஏப்ரல் 30 ஒரு படம் வந்தது மேம். எங்கப்பா, ஓட்டு போட்டதுலேருந்து எலெக்ஷன் ரிசல்ட் வரைக்கும், ஏன் இன்னைக்கு வரைக்குமே சிஎம்மை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாரும். அதுவும் கரெக்டு தான் மேம். இந்த எலெக்ஷன் வேவில் அந்த படமும் காணாமல் போச்சு. வந்ததும் தெரில, போனதும் தெரில, அப்படியே போயிடுச்சு. ஆனால் அந்த படத்தோட டைட்டிலுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்தது மேம். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு. இந்த டைட்டில் வந்து நான் முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், இவங்க இப்போ இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த டைட்டிலை ரிமூவ் பண்ணணும், இல்லாட்டி படத்தை பேன் பண்ணணும், படத்தை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேஸ் போட்டிருந்தாங்க. இந்த கேஸோட பேக் ஸ்டோரி என்னன்னா, 2021 வந்து சேலம் வேங்க ஐயனார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த டைட்டில் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. இப்போ தனுஷ் படம் இந்த டைட்டில் வச்சு எடுத்துகிட்டு இருக்கும்போது என்னன்னா, ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எங்கள் டைட்டில் தான் வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து பெருசாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை போல. ஸோ வெயிட் பண்ணி இதுக்கு மேலே வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேஸ் போட்டிருக்காரு. கேஸ் போட்டு படத்தை ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னார், இது பண்ண சொன்னார். ஆனால் எதுவுமே நடக்கலை. படம் வந்து ஸ்மூத்தாக தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கேஸ் கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் ஆச்சா என்னங்கிற மாதிரி ஒன்றுமே தெரில. என்ன மேம் இந்த கேஸ் நடந்தது? அவர் டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு, ஆனால் அவரை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியல. இப்போ நான் இந்த கேஸ் சம்மந்தமாக கூகுளில் சர்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த படத்தோட பேர் அவர் என்ன ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா கரா. இது வந்து கரா, தனுஷ் படம் வந்து கரா, அவர் வந்து கரா அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. நான் அந்த டைட்டில் போட்டு சர்ச் பண்ணால் தனுஷ் படம் தான் வருது. நீங்கள் தப்பாக டைப் பண்ணியிருக்கீங்க, வேணா இப்படி போடுங்கிற மாதிரி சொல்லுது. அவர் நினச்ச மாதிரியே டைட்டில் வச்சுனால அவர் படம் காணாமே போயிடுச்சு. இப்போ கூட ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் 15ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆச்சு. எந்த ஒரு இதுவுமே இல்லை. என்ன மேம் நடந்திருக்கும்? அவர் எந்த ப்ரொடக்ஷனுமே கிடைக்கலையே மேம் இதில். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில்ங்கிறது நம்ம ஃபிலிமோட நேம் அப்படின்றத சொல்கிறோம். நம்ம லீகலாக பேசும்போது ட்ரேட்மார்க் சொல்வோம். ஆனால் ஒரு ஃபிலிம் டைரக்டரோ இல்லை ப்ரொடியூசரோ அந்த டைட்டிலை பார்க்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டா நமக்கு கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நீங்கள் கோர்ட்டை நீங்கள் அணுகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலில் நேம் ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு வந்து ப்ராப்பரான லீகல் ரைட்ஸ் வந்து கிடைக்காது. அது ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்கவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதான் உண்டு. பட் இதே நீங்க ட்ரேட்மார்க்கா கையில வச்சிருந்து நீங்க கோர்ட்டுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா இதுக்கான ரிலீஃப் கிடைச்சிருக்கும். ஸோ ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொடியூசர் கவுன்சிலோட டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷனில் வாஸ்ட் டிஃபரன்சஸ் இருக்கு. நீங்கள் ஒரு படத்தோட டைட்டிலை சொல்லும் பொழுது என்னென்ன மாதிரிலாம் அவங்க வந்து ப்ராப்ளம் சந்திச்சிருக்காங்கிறத அடுத்தடுத்தது பார்ப்போம். ஓகேம்மா. அப்போ வந்து இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலில் பண்ணுறதுலாம் வந்து அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு சட்டம், அவங்களுக்குள்ளே கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி, அது லீகலாக பெருசாக அது வேலிட் இல்லைல்ல? ஆமாம், லீகலாக பெருசாக வேலிட் இல்லை. அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்றதுனால அங்கே இருக்கவங்க யாராவது அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா வந்திருக்கும். மேபி அங்கே இருக்கவங்க யாராவது ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை அவர் கோர்ட்டை அணுகும் பொழுது அது ஒரு லீகல் ப்ரொடெக்ஷனாக அவருக்கு கிடைக்கல. ஓகே. இப்போ இந்த கேஸ் முடிஞ்சிருக்குமா இல்லை இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குமா, இல்லை காம்ப்ரமைஸ் தான் ஆயிருப்பாங்களா மேம்? இது எந்த அப்டேட்டும் வரல மேம் அதை பற்றி? மேபி இன்டர்னலாக ஏதாவது பேசி அவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேஸ் அவங்க ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருக்கவங்க தான் அந்த வந்து சின்ன படத்துக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறத யோசிக்கணும். கோர்ட் வந்து அதை பண்ணணும் அப்படின்னா லீகலாக அதில் ரைட்ஸ் இருந்தால் மட்டும்தான் கோர்ட்டே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்.
இவங்க இப்போ லாஸ்ட்டாக 2 டேஸ்க்கு முன்னாடி போகிறப்ப உடனே கோர்ட்டு தீர்ப்பானா அதில் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வரப்பெல்லாம் இதே விஷயத்தை தான் நீங்க எல்ஐசி படத்தோட டைட்டில் நீங்க எடுத்துக்கலாம். அதாவது எல்ஐசியை வந்து எல்ஐகேவா மாத்தினாங்க இல்லையா, அந்த இடத்துல அவங்க மாத்தினதுக்கு லீகல் ப்ரொடெக்ஷன் கிடைச்சதுக்கு காரணமே ட்ரேட்மார்க் தான். மேம் நீங்க அந்த எல்ஐசி கம்பெனி நோட்டீஸ் அனுப்புறதானே மேம் சொல்றீங்க? ஆமா மேம், அதுக்கு முன்னாடி ஒரு பஞ்சாயத்து போயிருக்கு மேம். என்ன பஞ்சாயத்து? ஏன்னா இப்போ இந்த பூ படத்துக்குலாம் ஒருத்தர் மியூசிக் டைரக்டர் போட்டிருப்பான். அந்த படத்தில் தான் மியூசிக் டைரக்டர் அறிமுகம். அவர் பேர் வந்து SS குமரன். அவர் என்னன்னா இந்த எல்ஐசி அப்படிங்கிற டைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. லைஃப் இஸ் கலர்ஃபுல் அப்படிங்கிற டைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. 2015 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. இவங்க வந்து லேட்டராக தான் இந்த பூஜைலாம் போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணுறப்ப இவங்க டைட்டில் வந்து இவர்கிட்ட இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இவர்கிட்ட இப்போ நம்மகிட்ட ஒரு விஷயம் இல்லை, இன்னொருத்தங்க அதை வச்சிருக்காங்கிறப்ப நம்ம கால் பண்ணி ரிக்வஸ்ட்டாக தானே கேட்போம், இந்த மாதிரி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ரிக்வஸ்ட்டாக தானே கேட்போம். இப்போ விக்னேஷ் தரப்புலேருந்து கால் பண்ணி அவங்ககிட்ட கேட்டப்ப நாங்கள் வச்சிருக்க டைட்டில் ஆச்சு உங்கள்கிட்ட எப்படி இருந்திருக்குங்கிற மாதிரி ஒரு மாதிரி திமுறா பேசியிருக்காங்க. இவருக்கு திமுறா பேசணுன்னே கட் பண்ணிட்டார். பேசியில் நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரி அவங்க போயிட்டாங்க. மறுபடியும் 2 மாதம் கழிச்சு வந்து கால் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி விக்னேஷ் லைனில் இருக்காரு, நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நான் பேச மாட்டேன், நான் டைட்டில் கொடுக்க மாட்டேன், எனக்கு தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்களும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரி ஓகே நாங்கள் வேறு டைட்டில் வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் பூஜை வந்து அதே எல்ஐசி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இவர் வந்து அதுக்கப்புறம் கடுப்பாகி ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருந்தாரு. இந்த மாதிரி இவங்க பெரிய ப்ரொடக்ஷனாக இருந்தால் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேஸ் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அவர் சைடு எந்த ஒரு நியாயமும் கிடைச்ச மாதிரி தெரியல. ஆனால் எல்ஐசி கொடுத்தோடனே தான் அவங்க ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ரொடியூசர் கவுன்சிலோ இல்லை சவுத் இந்தியா ஃபிலிம் சேம்பரோ இல்லை வேற ஏதாவது அசோசியேஷன் ப்ரொடியூசர்ஸ்க்கு இருந்தாலோ அதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து ஒரு பண ஆதிக்கமோ ஃபேமோ ஜாஸ்தியாக இருக்காங்களோ அவங்க அது பண்ணால் தப்பு இல்லை. ஒரு படத்தில் வந்து கம்மியான ஒரு ஃபேம் கம்மியான மணி வச்சிருக்கவங்க அந்த டைட்டில் வச்சிருந்தாலுமே உங்களால ரைட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. இதுதான் நீங்க டைட்டில ப்ரொடியூசர் கவுன்சில்ல ரெஜிஸ்டர் பண்ணும்போது இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ். அதுல இருக்கக்கூடிய ப்ரொடெக்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லிமிடெட். பட் ஆனா இதே விக்னேஷ் சிவன் அந்த எல்ஐசி அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஆல் ஓவர் இந்தியாவில் உங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்கு. ஒரு கவர்மெண்டோட நேம், அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படின்றதையே நீங்க யூஸ் பண்ணக்கூடாது படத்துக்குன்னு உடனே ஸ்டாப் பண்ணிட்டார். ஆமாம் மேம், அவங்க யூஸ் பண்ணணும்னா 112 கோடி ரூபா கொடுக்கணுங்கிற மாதிரி நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாங்களா மேம்? ஸோ ஏன் அதை ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க ட்ரேட்மார்க்லேயும் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது ஆல் ஓவர் இந்தியா ஆல்ரெடி பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் நேமை வந்து வேற யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது ட்ரேட்மார்க்கோட ரூல்ஸ். ஸோ அப்போ அந்த ரூலை நீங்க மீற முடியாது. இதுதான் சட்டத்துக்கும் ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஜெனரல் ரூல்ஸ்லயும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். இதே வந்து ஒரு ப்ரொடியூசரோ இல்ல ஒரு டைரக்டரோ அந்த படத்தோட டைட்டில ட்ரேட்மார்க் கீழே வச்சிருந்தாங்கன்னா அவங்க லீகல் ரைட்ஸை யாருக்கு எகென்ஸ்டா வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஏன்னா லாவே இருக்கு. பட் ப்ரொடியூசர் கவுன்சில்ல அதை நீங்க பண்ண முடியாது. ஸோ ட்ரேட்மார்க் ப்ரொடக்ஷனுங்கிறது வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தால் நம்ம டைட்டில் வந்து யாருமே திருட முடியாது, நம்ம சேஃபாக வச்சுக்கலாம். இதை தான் நம்ம ப்ரோ கோட்ல கூட பார்த்தோம். ஆமாம் மேம், அந்த பிரச்சனை எடுத்து வச்சிருந்தோம். எல்லாத்தையும் நீங்களே சொல்லிடுங்க. ஆக்சுவலி நீங்க சொல்ற சீக்வன்ஸ்ல பாத்தீங்கன்னா கரெக்டா அடுத்தடுத்தது யாரெல்லாம் ட்ரேட்மார்க் வச்சிருக்காங்களோ அவங்களால அவங்க ரைட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. சரி, ப்ரோ கோட்ல சொல்லுங்க என்ன ஆச்சு? ப்ரோ கோடை பத்தி நம்ம கூட ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தோம் மேம். ஏன்னா ப்ரோ கோடுங்கிறது வந்து ஒரு லிக்கர் கம்பெனியோட பிராண்ட் நேம். இவங்க அந்த டீசர்லாம் விட்டு அந்த ப்ரோ கோடுங்கிற டீசர் நேம் அனௌன்ஸ் பண்ணி போயிட்டு இருக்கப்ப அவங்க வந்து லீகல் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ்லாம் போல லீகல் நோட்டீஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எங்க எதை நீங்க யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற லீகல் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ரோகோ டீம், அதாவது ஜெயம் ரவி தான் அந்த படத்தோட ப்ரொடக்ஷன். அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இந்த மாதிரி எங்க ட்ரெடனிங் பண்றாங்க, எங்களுக்கு வந்து ரிலீஃப் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேஸ் போட்டிருக்காரு. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 3 வாரம் ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ என்னன்னா அவங்க வந்து கடுப்பாயிட்டாங்க. ஏன்னா நான் லீகல் நோட்டீஸ் தான் கொடுத்தேன், நீ கோர்ட்டுக்கு போய் இது பண்ணுறியான்னு கடுப்பாக என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே கேஸ் போட்டு பர்மனெண்ட்டாக இந்த டைட்டில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாம், டெல்லி ஹைகோர்ட்டில் அவங்க கேஸ் ஃபைல் பண்ணிட்டு டெல்லி ஹைகோர்ட் மூலமாக எங்கள் பர்மனெண்ட்டாக நேம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து இன்னொரு டிஃப்ரென்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட்மார்க்ஸை வந்து ரொம்பவே கம்மியாக எடை போடுறோம். பட் இதே நார்த் இந்தியாவில் டெல்லி ஹைகோர்ட்டில் தான் இருக்கக்கூடிய எல்லா ட்ரேட்மார்க்கான லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ் அங்கே தான் கொடுக்கப்பட்டுச்சு. ப்ரோ கோடுக்கு அவர் ஏன் இங்க ஃபைல் பண்ணாம டெல்லியில போய் அந்த ஆப்போசிட் கம்பெனி ஃபைல் பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ட்ரேட்மார்க்ல எந்த கேஸ் ஃபைல் பண்ணாலும் லீகலா என்ன சொல்றாங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இதுதான் பாலிவுட் இண்டஸ்ட்ரி கூட அவங்களோட டைட்டில ப்ரொடியூசர் கவுன்சில்ல மட்டும் இல்ல ட்ரேட்மார்க்லயும் ரெஜிஸ்டர் பண்றது உண்டு. ப்ரோ கோட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அதர் கம்பெனி அந்த ப்ரோ கோட் அப்படிங்கிற லிக்கர் கம்பெனி வந்து அவங்க லிக்கர் வேர்ல்ட்ல தான் இருக்காங்க. இவங்க பிலிமோட டைட்டில் தான் வச்சிருக்காங்க. பட் அவங்க அதை எப்படி அசோசியேட் பண்ணாங்க அப்படின்னா, அந்த படத்துல ரிலீஸ் ஆன டீசர்ல அந்த லிக்கரை யூஸ் பண்ணி இந்த பார்ட்டி நடக்குது. சோ லிக்கர் கன்சியூம் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ப்ரோ கோட்ங்கிற நேம் நல்லாவே தெரியும். சோ அப்ப என்ன அசோசியேட் பண்றாங்கன்னா, எங்களோட ப்ரோ கோட் பேரையும் வச்சுக்கிறாங்க, அந்த லிக்கர் பார்ட்டில இது வருது, சோ எங்களோட நேம் அவங்க யூஸ் பண்ண கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் கிளைம் பண்றாங்க. சோ முன்னாடி எல்லாம் எப்படி பாத்தீங்கன்னா, ஒரு பிசினஸ்ல ஒரு ட்ரேட்
ட்ரேட்மார்க் நீங்க பண்ணீங்கன்னா மற்ற பிசினஸஸ்ல நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால நீங்க மற்ற பிசினஸ்ல யூஸ் பண்ணாலும் பிரச்சனை வராது, ஏன்னா வேற வேற கன்சியூமர்ஸ். ஆனா இந்த இதை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கஸ்டமர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே கோர்ட் வந்து இன்ஜெக்ஷன் கொடுத்துருச்சு. இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ட்ரேட்மார்க்கோட டைட்டிலை யூஸ் பண்ணி கஸ்டமர் கன்ஃபியூஸ் ஆனாங்க அப்படின்னா இன்ஜெக்ஷன் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுதான் பவர் ஆஃப் ட்ரேட்மார்க். மேம் ஆனால் இந்த ஜெயமணி தரப்புல இருந்து இன்னொரு கதை சொல்கிறாரு மேம். என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட அந்த லிக்கரை வந்து எங்கள் படத்தை வந்து ப்ரொமோட் பண்ண சொன்னாங்க. நான் அந்த மாதிரிலாம் ஒரு தப்பான உதாரணமாக இருக்க மாட்டேன், நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அந்த ஒரு கடுப்பில் தான் அப்படி கேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கடுப்பில் கேஸ் போட்டாலும் லா இல்லாமல் இன்ஜெக்ஷன் கிடைக்காது இல்லையா? பேசிக் ரூல் ஆஃப் லா இருக்கிறதுனால தான் அந்த இன்ஜெக்ஷன் வாங்க முடிஞ்சிச்சு. ஸோ மேபி அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க ப்ரொமோட் பண்ணியிருந்தா கூட இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ராயல்ட்டி பே பண்ண சொல்லியிருப்பாங்க ப்ரோக்கோடுக்கு. இப்போ ராயல்ட்டியும் கிடையாது, ப்ரமோஷனும் பண்ண மாட்டீங்க அப்படின்னா என்கிட்ட ட்ரேட்மார்க் இருக்கு, நான் ரைட்டை இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு பண்றாங்க. இந்த கேஸ் அடுத்து என்ன ஆச்சுன்னு தெரியுமா மேம்? தெரியலையே. என்னாச்சுன்னா அவங்க வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு ஃபேவராக தான் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க பேசியிருக்காங்க. பேசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் இந்த மாதிரி டைட்டில் யூஸ் பண்ண மாட்டாங்க, படத்துக்கு வந்து நாங்கள் வேறு டைட்டில் வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகி வந்திருக்காங்க. இப்போ நான் இந்த கேஸ் அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறப்ப அந்த டீசரை போட்டு பார்த்தேன் மேம். அந்த டைட்டில் ஒரு போர்ஷனே கட் பண்ணி தூக்கிட்டாங்க. டிஸ்கிரிப்ஷனில் நேமில் எந்த இடத்துலையுமே ப்ரோக்கோடுங்கிற நேமே இல்லை, அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க போல. அது ஆமாம், இப்போதான் நான் சொன்னேனே, இதுதான் வந்து லால இருக்கக்கூடிய ஒரு ரைட்ஸை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த நேமை நீங்க எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது. எங்கேயாவது ஒரு இடத்துல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்குள்ள வந்துடும். அதாவது கோர்ட்டோட ஆர்டரை நீங்க அவமதிக்கிறீங்கன்னு வந்துடும். அது இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும். மேம் இப்போ அடுத்த பிரச்சனை வந்து சிவகார்த்திகேயனை பற்றி மேம். அவரோட படத்துல என்ன பிரச்சனை? ரெண்டாவது, நீங்க ட்ரேட்மார்க் கீழே அப்ளை பண்ணீங்கன்னா அதே நேம்ல வேற யாரும் கம்பெனி கூட ஃபார்ம் பண்ண முடியாது. மேம் இப்போ இவர் இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணி வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெனுவல் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்போ ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணிட்டா எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி மேம் ரெனுவல் பண்ணணும்? எந்திரன் படத்தை பத்தி தான் நம்ம சொல்லணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எந்திரன் படத்துல நடந்தது? எந்திரன் நிறைய நடந்தது மேம். எது மேம் சொல்றீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் எந்திரன் படத்தை இப்போ எக்ஸாம்பிளாக கேட்குறேன். சிட்டிங்கிறது எந்திரன் படத்தில் வர அந்த கேரக்டர் நேமு. இப்போ சிட்டின்னு ஒரு கம்பெனி நேம் ஆரம்பிக்கலாமா மேம்? நம்ம அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்காமல் ஆரம்பிக்கலாமா? நிறைய பாப்புலரான ஃபிலிம்ஸு நிறைய பிஸ்னஸை வெறும் அந்த ஃபிலிமை மட்டும் ஒட்டியே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ட்ரேட்மார்க் பண்ணிங்கன்னா லாங் டேர்மில் உங்களுக்கு ஃப்யூச்சரில் மணி மேக் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும்.